ப்ரோ ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு ஒவ்வொரு பொருள் வாங்கி பிரியாணி செய்யுங்க ப்ரோ. செஞ்சிடுவோம், அங்கே போகலாம். ஆனால் சிக்கன் எப்படி வாங்குறது? அது எதனா பண்ணோம், போகலாம். நானும் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு எல்லார் வீட்லயும் போய் கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டி ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஒரு 2 வெங்காயம் பண்ண தரீங்களா? ஒரு 2 வெங்காயம் பண்ண கொடுங்களேன், 2-3 வெங்காயம். தக்காளி அப்படியா? சரி, ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. ஒரு 2 வெங்காயம் கொடுங்களேன். ஆமா வேணும் பாட்டி. தக்காளி அப்படியா? ரொம்ப நன்றிக்கா. தக்காளி கடிச்சிருச்சுடா. ஒரு தக்காளி வாங்கிறது எவ்வளோ பாடு வருதா இருக்குது. சரி வாங்க, ஒன்றும் இல்லை, அதனால தானே இருக்கீங்க. ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. ஒரு சீக்கிரமா ஃபஸ்ட்டு ஒரு 3 தக்காளி வாங்கிட்டோம். இன்னும் லிஸ்ட்டு படி பார்த்தோன்னா 13 ஐட்டம் வாங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி தான் வாங்கியிருக்கோம். லிஸ்ட்டை முடிப்போம், வாங்க போகலாம். ஆண்டி ஒரு ஹெல்ப் ஆண்டி, 2 வெங்காயம் மட்டும் கொடுங்களேன். புரியல சரிங்களா? 2 வெங்காயம் மட்டும் தான் கொடுங்களேன், சமையல் செய்யறதுக்கு. வேணாம் ஆண்டி, பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் பத்தல. எங்க பாத்துருக்கீங்க? ஒரு 3 வெங்காயம் குத்தினா நல்லா இருக்கும். உண்மையா ஆண்டி? வெங்காயம் இருங்க, நான் பார்த்து உங்ககிட்ட எது இருந்தாலும் கொடுங்க. வெங்காயம், தக்காளி இருக்கு, பச்சை மிளகா, அந்த மாதிரி எதனா, புதினா, கொத்தமல்லி. பிரியாணி செய்து ஏதாச்சும் ஒரு பொருள். நம்மளை பற்றி தான் பேசினாங்க, ஏதோ வளர்த்து விளாடுறது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேவைப்படுங்க. புதினா, வெங்காயம், ரொம்ப நன்றிக்கா. இவ்வளோ ஒரு வீட்டில் ஒன்றா தருவாங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ தேங்க தெரியுங்க. ரொம்ப நன்றி. இதெல்லாம் மனசு. புதினா, வெங்காயம், பச்சை மிளகா மொத்தம் கொடுத்துறாங்க ஒரே வீட்டில். பரவாயில்ல, வேறு வீட்டுக்கு போவாங்க. கா வருவாங்களா? ஆண்டி வர மாட்டேன். அல்ல ஒரு ஹெல்ப்பு. பார்த்துருக்கீங்களாண்ணே? ஆமா ஆமா, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? தேங்காய் எண்ணெய் என்ன வேணும்? பட்டையில் அவங்க பிரியாணி செய்யுது, அதனால கூட தேங்காய் எண்ணெய் இல்லை ப்ரோ, குழம்பு எண்ணெய். குழம்பு பிரியாணி செய்யுது. உங்களுக்கே பார்த்த மாரி இருக்கு, நான் சொல்றேன். உங்க காசு நம்ம சப்ஸ்கிரைபராகவும் இருக்காங்க. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. டப்பா எப்படி ரிட்டர்ன் ஆகாது? பேக் பண்ணி பரவாயில்லையா? அம்மா திட்ட போறாங்களா? பேக் பண்ணி கொடுத்துரு. டப்பா வேணும்ல உங்களுக்கு? என்ன ப்ரோ அது? அப்படியா? ரொம்ப நன்றி ப்ரோ. இவ்வளோவா? தேங்க்யூ. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ. டப்பா வேணால? இப்போ பட்டை லவங்கெல்லாம் வாங்கணும். போகலாம், வாங்குவோம். ஒரு ஹெல்ப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, நீங்கள் உங்ககிட்டே தான் கொடுங்கன்னு கேட்குறேன். பட்டை லவங்கலாம் இருக்கா? பிரியாணி செய்யறதுக்கு வேணாக்கா? பரவாயில்லக்கா, கொடுங்க. ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி வச்சு பட்டி. ஒரு ஹெல்ப்பு. மிளகாத்தூள் தானே? கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தால் கொடுங்களேன். வேணுங்க, சமையல் செய்யறதுக்கு. சரிங்களா? கொஞ்சமாக கொடுங்க, கொஞ்சம் பேப்பரில் மச்சி கொடுங்க. அப்படி இல்லைன்னா பட்டை அவங்க எதனா கொடுங்கக்கா. மிளகாய் தூள் கடிச்சிருச்சு, எடுத்து வர போயிருக்காங்க. ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. மிளகாய் தூள்க்கா. பட்டை அவங்க ஏலக்கா இருக்கா? இருக்கா? ஆமா, பார்த்துருக்கீங்களா? நன்றி. அப்படியா? அதுதான் வேணும். பட்டை லவங்கம் இல்லைன்னா தயிர் இருந்தாலும். பிரியாணி மசாலா இருக்கா? உண்மையாதாங்க. பரவாயில்லக்கா. உப்பு இருந்தாலும் கொஞ்சம் கொடுங்க மச்சி. பேப்பர்ல மடிச்சுட்டேங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நன்றி. யூடியூப் சேனல் பிரியாணி செய்யறதுக்கா. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். உப்பு வாங்கிட்டோம், பிரியாணி மசாலா வாங்கிட்டோம். நான் வேற வாங்கணும், பட்டை ஏலக்காய் லவங்கம் வாங்கணும், அரிசி வாங்கணும், சிக்கன் வாங்கணும். அதெல்லாம் யார் தர வரான்னு தெரில. லெமன் வேறு வாங்கணும், தயிரும் வாங்கணும். இதெல்லாம் யார் தர போகிறாங்கன்னு தெரியல. பட்டை லவங்கம் இருக்கு, லவங்கம் ஏலக்காய் உங்ககிட்ட இருக்கா? வேணும் பிரியாணி செய்ய. ஆமாம், சரிங்களா?
உங்ககிட்ட லெமன், எங்ககிட்ட எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பட்டை ஏலக்காய் லவங்கம் இல்லை, லெமன் இல்லை, தயிர் இல்லை, அரிசி இல்லை. வாங்க யார் என்ன கேட்போம், நீங்க இதோட கொடுத்தா நல்லா இருக்கும். லெமன் ஒரு லெமன் போதும். ஏலக்காய் சோம்பு போடுவாங்களா பிரியாணியில்? அப்படியா? லெமனையும் வாங்கிட்டோம், பட்டை ஏலக்காய் சாரி லவங்கம் ஏலக்காய் சீரகமா, அது பட்டை மட்டும் வாங்கணும். நம்ம போகலாம். எவ்வளோ அரிசி? பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ? கொஞ்சம் ஓடிடுறீங்களா? கொஞ்சம் சாம்பிள் ஓடிடுறீங்களா? பிரியாணி செய்யறதுக்கு பாத்துறீங்களா? நான் எங்க யூடியூப்ல கூட போட்டேனா உங்க வீடியோ தான ரொம்ப வரும். ஃபர்ஸ்ட் எங்கள்ட்ட வீடியோ. ஹாய். வீடியோ நல்லா இருக்கா? நல்லா பண்றானா? Thank you. Bye. Bye. Hi. Bye bye bye. அது வாங்க. அக்கா ஒரு ஹெல்ப். அரிசி இருக்கா? இல்லையா? தேங்க்ஸ் அக்கா. அரிசி இருக்கா? அரிசி. அரிசியா? என்னதான் பாஸ்மதி ரைஸ் இருந்தா ஓகே தான். வேணும். சரிங்களா? இல்லையா? சரி ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. ஒரு ஹெல்ப்புக்கா, அரிசி தர முடியுமா? ஓகே அக்கா ஒரு ஹெல்ப்பு, அரிசி வேணும். ஒரு டம்ளர் அரிசி தரீங்களா? யாருன்னு தெரியலையா? சரி தரீங்களா? சரி. சமையல் செய்கிறது தான். சரி அது வேண்டாம். என்ன பட்டை கொடுக்குறீங்களா? இலை இது கொடுக்குறீங்களா? இலை மட்டும் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. நன்றிக்கா. நன்றி தேங்க்யூ. பட்டையில் உங்கள் பாக்கெட் காம்போவாக கொடுத்துட்டாங்க. நான் இலை மட்டும் தான் கேட்டேன், எனக்கு இலை இல்லை, அதனால் அவங்க செட்டே கொடுத்துட்டாங்க. ஒரு ஹெல்ப்பு, அரிசி இருக்குமா? என்ன பாஸ்மதி அரிசி தான் இல்லையா? நன்றி. தயிர் இருக்கா? ஓகே தேங்க்ஸ்ண்ணா. அரிசி இருக்குமா? இல்லையா? அரிசி நான் கொடுங்க. ஒரு டம்ளர் அரிசி நான் கொடுங்க. அரிசி இருக்குமா? ஐயோ பிரியாணி செய்யறதுக்கு. அப்படியா? நன்றிக்கா. அரிசி இருக்கா பிரியாணி செய்யறதுக்கு? தயிர் தான் இருக்காக்கா? தேங்க்ஸ்க்கா. பாட்டி கொத்தமல்லி இருக்கு? கொத்தமல்லி வேணாம் பாட்டி, கொத்தமல்லி வேணும். போங்க. தேங்க்யூ பாட்டி. கடையில் வாங்கக்கூடாது கா. ஐயா கொத்தமல்லி கொடுங்களேன், கொஞ்சம் கொடுங்களேன். கொஞ்சம் கொடுத்தா போதும். நன்றி ஐயா. போதும் ஐயா. கொத்தமல்லி வாங்கிட்டோம். தேங்க்யூ. தயிர் இருக்கா? தயிர் தாங்க கிடைக்கவே மாட்டேங்குது. வீட்டு பக்கத்துலேயே இருக்கான், நான் கேட்டேன் தயிர் இருக்கான்னு சொல்லிட்டு. தயிர் இருக்குடா நம்மளுக்கு, தயிர் இருக்கு. பக்கத்து வீட்டு பையன் தான். பரவாயில்ல ஓகே தேங்க்யூ. அது தயிர் கடிச்சிடுச்சு, பரவாயில்ல. பாதி தயிர் நான் கொடுத்தானே, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்களே, போய் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துனோம். இதுதான் பார்த்துட்டு சரி போ. எப்படின்னா எடுத்துனோம், பக்கத்து வீட்டு கேட்டு ரெடி பண்ணி எடுத்துனோம். சரியா? அரிசி வருவியா? வரலாம், கை காசு போட்டு வாங்கினோம். நம்ம தெருவில் தான் இருக்கான். அரிசி எங்கேயுமே கிடைக்கல, அதெல்லாம் அவட சொல்லி எடுத்துன்னு சொல்லியிருக்கேன். கிறிஸ்மஸ் கொண்டாடி பேலன்ஸ் அரிசி வச்சிருப்பான். எத்தனை வர தான் நினைக்கிறேன். இல்லைன்னா அரிசி வேற வீட்டு தான் போய் கேட்கணும். இருக்கா? எவ்வளோ இருக்கும்? வா எத்தனா பரவாயில்ல. எத்தனா அரிசி கிடைச்சிடுச்சு. டேய் என்னடா எவ்வளோ இருக்கும்? ஒரு 1/4 கிலோ இருக்குமா? இருக்கண்ணா. பரவாயில்ல, பிரியாணி செய்யணும். அது எவ்வளோ செய்யலாம் சொன்னால. கறி மட்டும் நம்ம வாங்கிட்டோம். ஏன்னா கறி போயிட்டு யார் வீட்லையும் கேட்க முடியாது, எதுவுமே இருக்காது. அதனால நம்ம சிக்கன் மட்டும் நம்ம வாங்கிட்டோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் அரைஞ்சி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிப்போம். வாங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுறோம். கொடுத்தவங்க வந்து புதினா கிள்ளிலாம் வச்சுக்காங்க, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிப்போம். எல்லாமே கட் பண்ணியாச்சு, நம்ம சமையல் செய்ய ஆரம்பிப்போம். ஃபாலோ பண்ணிடலாம்டா. பிரியாணி ரெடி.
நம்ம பிரியாணியை பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். பிரியாணி பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாசனையாக இருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளாக வாங்கி ஒருத்தவங்க இல்லைன்னாங்க, ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க, ஒருத்தவங்க நிறைய பொருள் கொடுத்தாங்க. கேட்ட உடனே ஒரு வீட்லேயே 3 பொருள் கிடைச்சிருச்சு. நம்ம பக்காவாக பிரியாணி செஞ்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிடுவோம். தரமாக அது இதுவும் டாஸ்க் முடியுது. பொருள்லாம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி, கொடுக்காதவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.